எங்களை உடன்பிறப்புகளே, உங்களை இந்த காலை நேரத்தில் சந்திப்பதில் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இது உண்மையிலேயே உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தை. ஓகே ஓகே ஒருத்தரை நம்ம நினச்சிக்கின்னு சந்திச்சுக்கின்னு உருவாடலாம். நம்ம மனசில் இருக்கிறத அவங்ககிட்ட பேசலாம். அவங்க மனசில் இருக்கிறது அவங்க வாயில் வரது நம்ம கேட்டு ரசிக்கலாம். முடிஞ்சால் ஏதாவது உதவி பண்ணலாம். எப்போ உதவி பண்ணுறதில் இருக்கிற இன்பமே சந்தோஷமே வேறு. வாங்கிறத விட கொடுக்கறதுல தான் நமக்கு ஒரு இன்பம் உருவாகுது. ஓகே, கொஞ்சம் அப்படி சயின்ஸ் பக்கம் போகலாமா? கொசு என் மேலே ரொம்ப ஆசை நினைக்கிறேன். எனக்கு சுற்றி வந்துருக்குது. ஓகே, பாருங்க, கடவுள் நமக்கு கண்ணை கொடுத்தாங்க. அதில் சக்தி வாய்ந்த லென்ஸை வச்சுட்டு இங்கிருந்து பல கோடி சொல்லலாம் மைல்கள் அப்பால் இருக்கும் ஒரு பொருளை, ஸ்டார் மற்ற பொருள்களை பார்க்கக்கூடிய சக்தியை இந்த சின்ன கண்ணுக்கு, இதுக்கெல்லாம் என்ன பேர் சொல்லாது, டெலிஸ்கோப் சொல்லலாம். டெலிஸ்கோப்பை விட அதிகபட்சமான சக்தி கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன பண்ணிக்காருன்னா, இங்கேருந்து அவ்வளோ தூரத்தில் இருக்கிறத பார்க்கத்தான் நமக்கு சக்தியை கொடுத்துக்கிறாங்க. மனுஷன் பாருங்க, இந்த ஏஐ உருவாக்குனால அது இயற்கையை விட அதிகபட்சமாக வேலை செய்ய திறனை மனுஷன் அதுக்கு கொடுத்தான். கடவுள் கொடுக்காததை மனுஷன் அந்த ஏஐக்கு கொடுத்துட்டான். அது எப்படி கடவுள் கொடுக்காததை மனுஷன் கொடுத்துட்டானாக்கா, பாருங்க, இந்த ரோபோவுக்கு மனுஷன் கண்ணை ஃபிக்ஸ் பண்ணான். அந்த கண்ணால் தூரத்தில் இருக்கிறத பார்க்கவும் முடியும், மனசில் இருக்கிறத ஃபோக்கஸ் பண்ணி அதை வெளியில் தெரிவிக்கவும் முடியும். ஒரு திரை இருந்தால் இவன் மனதில் இவனுக்கு தோன்றியதை அந்த திரையில் போட்டு பார்க்க நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் மனுஷன் கண்ணுக்கு நம்ம இருக்கிறது, கண்ணில் இருக்கிறது தான், தூரத்தில் இருக்கிறத தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் அந்த ரோபோட்டுக்கு கண்ணில் இருக்கிறத வெளிப்படுத்தவும் முடியுது. பார்த்தீங்களா? நம்மளை தாண்டி போகுது. இவன் பண்ணது கண்ணில், கடவுள் பட்ட கண்ணில் மாதிரி இவன் பண்ணிவிட்டு அது இருக்கிறத தூரமாக இருக்கிறத பார்க்கறது அலுவலில் தான் அவன் கொடுத்தான். அதை உட்படுத்துகிறான் அந்த ரோபோட்டுக்கு, ஏஐக்கு. அது என்னன்னாக்கா, மனுஷனில் இருக்கிறத கூட வெளியே தெரிவிக்குது. அது திரையில் மனுஷன் இருக்கிறத படுது. பார்த்தீங்களா சயின்ஸ் எப்படி டெவலப் ஆகுது? இந்த ஏஐயை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. எதனா ஒன்று ஒரு தகராறு பண்ணி விட்டுரும். நம்மள மாதிரி அங்கே போய்ட்டு ஒரு இடத்துல மற்றவங்க இடத்துல போய் அவங்க இதில் காட்சி எடுத்து அவங்க பேசுகிற மாதிரி இல்லை, நம்ம போய்ட்டு அந்த இடத்துல அங்கே அவங்களோட உறவாடின மாதிரி ஒரு இமேஜ் உட்படுத்திட்டு வந்துடும். எல்லாம் நினச்சிருக்கவங்க நம்ம அங்கே போய்ட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு வந்தோம், எல்லோரும் பார்த்தாங்க, பேசுனதெல்லாம் சொல்லிவிட்டு. ஆனால் நம்ம இங்கே தான் இருக்கிறோம்,
இது வந்து அந்த மாதிரி பில்டப் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் அது என்னெல்லாம் பண்ணுமோ தெரில. நல்ல காரியமும் பண்ணோம், இந்த மாதிரி குறுக்கு வேலைகள்லாம் கூட பண்ணோம். ஆனால் மனுஷன் அதை பண்ணவனுக்கு அதை மாற்றி அமைக்கவும் முடியும். அதுக்கு பொறுத்து பார்ப்போம். இதுக்காக நம்ம பயந்துடக்கூடாது, மனுஷனை ஆள போகும் அப்படின்னு. ஆனால் அதை வந்து ஆளுறதுக்கு இவனுக்கு அறிவு இருக்குது. பொறுத்து பார்ப்போம். ஓகே, வணக்கம்.